இதுதான்டா சினிமா சொல்ற மாதிரி இதுதான்டா சாப்டர். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1180 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதனால டைரக்டா நம்ம சாப்டருக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கேமிங் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கேமிங் சேனலோட லிங்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த சாப்டருக்குள்ள போலாம். இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டரோட டைட்டில் வந்து ஓமோனி. இந்த சாப்டரோட கவர் பேஜ்ல வேகோபங் வந்து ஜூஸ் மூலமா ரெயின் கேண்டி வர வச்சிட்டு இருக்காரு. அத பத்தி சாப்பருமே சம எக்ஸாம்பிள்ல எல்லா ரெயின் கேண்டியுமே அந்த கேண்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து நாம இதை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன லைனா போட்டு காமிக்கிறாங்க. கிங் ஆஃப் த வேர்ல்ட் அரைவ்ட் இன் எல்பஃப்ன்ட்டு. இப்போ நமக்கு ஈமுவா காமிப்பாங்க. ஈமுவுமே ஆர்எஸ் கேஸ்லோட டாப்ல இருக்கான். அப்போ அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வீடா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே உயிர் வந்து ஈவல் ஃபேஸ்ல சிரிச்சிட்டு இருக்குது. அப்போ ஈமுவுமே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு செகண்டுக்குள்ள வந்து ஆர்எஸ் கேஸ்ல இருந்து வெஸ்ட் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஜோராவோட குரூப் கிட்ட வந்துருதான். சத பத்தி எல்லாருமே சாக்கா வராங்க. யார் இவன்ட்டு. அப்ப ஈமுவுமே எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இந்த லேண்டோட கிங் யாருன்ட்டு. அதுக்கு டோரின் புருக்கும் ஈமுவை பார்த்து கொஞ்சம் ஷாக்கிங்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கான்ட்டு, அண்ட் இந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து இப்போதைக்கு கிங் கிடையாதுன்ட்டு. அந்த இடத்துல ஈமு வந்து நம்ம கேரோட கையில இருக்கக்கூடிய சோமரை பார்க்கறான். பார்த்து அடுத்த செகண்டே அகைன் வந்து கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கேரோட கையில இருக்கக்கூடிய சோமரை வந்து ரிலீஸ் பண்றான். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கேரோட வரல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வரலை வந்து வெட்டி நம்ம சோமரை ரிலீஸ் பண்றான். இந்த இடத்துல கேடு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து போயிடும். அவளுக்கு பெயினே ஃபீல் ஆகாது. ஜஸ்ட் வந்து கையில நம்ம சோமர் இருக்கிறது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாளா. ஒரு கட்டத்துக்கு மேல டக்குன்னு வந்து கையோட வரல் எல்லாமே துண்டு துண்டா வெட்டி கீழே விழுது. அதுக்கப்புறம் அந்த வரலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. அந்த பெயினை ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைமுக்குள்ளேயே நம்ம ஈமு வந்து கேரோட வரலை வெட்டி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் கேடுமே வலியில துடிக்க ஆரம்பிக்கிறா. அது வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அந்த கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான், வெட்டப்பட்ட வரலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெயினே வந்து அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஈமுவுமே சோமரை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க சோமருன்ட்டு. இதுக்கிடையில கேரோட கை வெட்டப்பட்ட அடுத்த செகண்டே எல்லாருமே கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஜுருதீன், ஸ்டேன்சேன், கோல்டுபர்க், ஜோரோன்ட்டு எல்லாருமே கேடு கிட்ட ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. கேரோட வரலை வந்து அவன் வெட்டிட்டான்ட்டு. இதை பார்த்த சாப்பருமே சம ஷாக்கிங்ல பதட்டத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான். இது வந்து ரொம்பவே ஹாரபிளா இருக்குது. இவன் யாருன்ட்டு. இதுக்கிடையில எல்லாருமே சம கோவத்துல வந்து ஈமு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அஜுருதீன் வந்து பயங்கர கடுப்புல இருப்பான். ஏன்னா கேடு தான் வந்து எப்பவுமே அஜுருதீனுக்கு வந்து பேக் போனா இருந்திருப்பா, எப்பவுமே சப்போர்ட் பண்ணிருப்பா. இப்போ கேரோட வரல வெட்டினதுக்கு அப்புறம் அஜுருதீன் வந்து கண்ட்ரோலே இல்ல. அவன் மறந்து வந்து சம கோவத்துல இருக்கான். இதுக்கிடையில ஜோரோவுமே ஈமுவை பார்த்துட்டு நீனுமே கான்ஸ்ல ஒருத்தனான்ட்டு அவன் அட்டாக் பண்ண போறான். ஜோரோ வந்து அட்டாக் பண்ண போறான். அப்ப நமக்கு சோமரை காமிப்பாங்க. சோமருமே அவன் ஹார்ட்டை எடுத்து வச்சுட்டு ஃபைனலி என்னோட ஹார்ட் கிடைச்சிட்டு நான் சேஃப் ஆயிட்டேன்ட்டு கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கான். இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது சோமரை கில் பண்ணணும்னா சோமரோட ஹார்ட்டை வந்து கட் பண்ண போதும், அவன் இறந்து போயிடுவான். ஏன்னா இப்ப ஹார்ட் கிடைச்ச அடுத்த செகண்டே அவன் சந்தோஷத்துல இருக்கான். நான் சேஃப் ஆயிட்டேன்ட்டு. இப்போ ஜோரோ அட்டாக் பண்ண போறதுக்கு முன்னாடி அஜுருதீன் என்ன பண்றானா அவன் அட்டாக் பண்ண போறான். அப்போ இவன் வந்து கான் நைட்டா இல்லையா நமக்கு தெளிவா தெரியாது. பட் நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இவன் நம்மளோட எனிமின்ட்டு கையை வச்சு பஞ்ச் பண்ண போவானா. அப்போ ஸ்டேன்சன் வந்து சாக்கா வரான். அஜுருதீன் நீ இதை பண்ணாத, இவன் வந்து ரொம்பவே சஸ்பிஷியஸா இருக்கான், அதனால நீ இவனை அட்டாக் பண்ணாதுன்ட்டு. பட் அஜுருதீன் காதுல ஒண்ணுமே விழாது. ஏன்னா சம கடுப்புல இருக்கான். அதுபடி கையை வச்சு பஞ்ச் பண்ணலான்னு போக போஸ்ட்ல ஈமுவுமே சோட வச்சு கட் பண்ண வரான். நம்ம அஜுருதீனோட கையை வந்து கட் பண்ண வரான். அப்போ ஸ்டேன்சன் என்ன பண்றானா அஜுருதீனை வந்து மிதிக்கிறான். காலை வச்சு மிதிச்சு தள்ளி விடுறான். அது மூலமா ஸ்டேன்சனோட கால் வந்து கட் ஆகுது. ஈமோட பிளேடு பட்டு ஸ்டேன்சனோட கால் கட் ஆகுது. இத பார்த்தா எல்லாருமே வந்து அப்படியே சாக்கா வராங்க. சோப்பர்க்குலாம் வந்து அப்படியே அள்ளு விட்டுரும். குறிப்பா டோரி புருக்கி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் நமக்கு தெளிவா தெரியும். அவங்களே வந்து கொஞ்சம் பதட்டமா வராங்க, பயப்படுறாங்க. ஏன்னா டக்குன்னு எங்க இருந்த ஒருத்தன் வந்தான். வந்தது மட்டும் இல்லாம ஒருத்தனோட கையை வெட்டுறான், ஒருத்தனோட காலை வெட்டுறான். அதுவும் அசால்ட்டா வெட்டுறத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்குது. இப்போதைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவனை விட்டு தள்ளி போங்க, யாருமே அவன் கிட்ட போகாதீங்கன்ட்டு. நம்ம அஜுருதீனுமே ஸ்டேன்சனை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு ஸ்டேன்சன்ட்டு. அப்ப நமக்கு ஜோரோவா காமிப்பாங்க. ஜோரோவுமே ஈமு அட்டாக் பண்றதுக்காண்டி கிங் ஆஃப் தி ஹில் 3 ஸ்வார்ட் ஸ்டைல் புர்கட்ரி ஓனிகிரி அட்டாக் யூஸ் பண்றான். அந்த அட்டாக் வந்து பவர்ஃபுல் அட்டாக் தான். பட் ஜோரோவோட அந்த பவர்ஃபுல் அட்டாக்கை ஈமு வந்து அவன் டேலை யூஸ் பண்ணி அசால்ட்டா தடுக்கிறான். அதுக்கப்புறம் ஈமு அவன் கையில வந்து ஒரு பிளாக் ஃப்ளேம் உருவாக்குறான்.
உருவாக்குறான். பிளாக் ஃப்ளேமை உருவாக்கி அதை அப்படியே ஜோரோட ஃபேஸ்ல வந்து லான்ச் பண்றான். அதோட நேம் வந்து ஓமனி. அதை அப்படியே வந்து ஜோரோட ஃபேஸ்ல லான்ச் பண்றான். அது மூலமா ஜோரோட ஃபேஸ்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஜோரோவுமே டிஃபீட் ஆவறான். அத பார்த்தா சோப்பருமே ஷாக் ஆவறான். என்னது ஜோரா டிஃபீட்டட் ஆன்ட்டி. அப்போ அந்த இடத்துல அஜுதீன் வந்து அவன் வெப்பனை எடுத்து ஈமு அட்டாக் பண்ண வரான். பட் ஈமு வந்து சேம் அட்டாக் யூஸ் பண்ணி சேமா வந்து பிளாக் ஃப்ளேமை உருவாக்கி நம்ம அஜுதீனோட உடம்புல வந்து லான்ச் பண்றான். இந்த டைம் அந்த பிளாக் ஃப்ளேம் வந்து லான்ச் ஆக போஸ்ட்ல ஒரு உருவம் எடுக்குது. லைக் நம்ம ஈமு ஃபர்ஸ்ட் எல்பஃப்குள்ள வர போஸ்ட்ல இந்த வீடா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே ஒரு உருவம் வந்து பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஃப்ளேமுக்குமே ஒரு உருவம் வந்து அது அஜுதீன் மேல படுது. பட்ட அடுத்த செகண்டே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகி அஜுதீனுமே அப்படியே டிஃபீட் ஆவறான். இந்த ஒரு இடத்துல வந்து ஈமோட பேக் சைட காமிச்சிருப்பாங்க. அப்போ ஈமோட தலைக்கு பின்னாடி ஒரு வீல் இருக்கும். அந்த வீல்ல வந்து ஒரு ஃபேஸ் தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஃபேஸ்மே கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த ஃபேஸ் எனக்கு கிளியரா தெரியவே இல்ல. ஏன்னா இந்த மொத்த சாப்டர்லயுமே இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த வீலுக்கு பின்னாடி ஒரு ஃபேஸ் தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த ஒரு சாப்டரை அனிமேட் பண்ண போது நமக்கு தெளிவா தெரியும். பட் இப்போதைக்கு இந்த பேனல்ல ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ எல்லாருமே சாக்காய் பார்க்கறாங்க. இது என்ன விதமான பிளாக் ஃபிளேமின்ட்டி. அப்ப நம்ம ஈமு வந்து சோமருக்கு மேல ஓமனை யூஸ் பண்றான். யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அவன் நார்மலா மாறுறான். மொத்தமா ரிவே ஆகி நார்மலா மாறுறான். அப்போ ஈமுமே சோமரை பார்த்துட்டு சோம்பரி இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா மூடி. நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்க டைம் இது கிடையாது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. சோ எல்லாத்தையுமே ஃபாஸ்டா பண்ணி முடின்ட்டு ஈமுமே சோமர் கிட்ட ஆர்டர் கொடுக்கறான். அதுபடி நம்ம சோமருமே எஸ் சார்னு சொல்றான். ஒன்ஸ் ஈமு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் விங்ஸ் உருவாக்கி அங்க இருந்து பறந்து போறான். அதே மாதிரி சோமருமே வேற இடத்துக்கு பறந்து போறான். இப்படி ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. யாருமே முன்னாடி போக நினைக்கவே இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க கூட நினைக்கவே இல்ல. அந்த அளவுக்கு ஈமு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இப்போதைக்கு இங்க இருந்து பறந்து போக ஆரம்பிக்கிறான் வேற இடத்துக்கு. அப்படி பறந்து போக போஸ்ட்ல சுத்தி ஏகப்பட்ட வீடு மரம் எல்லாமே உயிரோட வந்திருக்கும். ஈவில் ஃபேஸ்ல சிரிச்சிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து மறைஞ்சு போகுது. எல்லா ஃபேஸ்மே மறைஞ்சு போகுது. ஐ திங்க் ஈமு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் இது உயிரோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஈமு போனதுக்கு அப்புறம் அது எல்லாமே மறைஞ்சு போகுது. அது எல்லாமே மறைஞ்சு போகுது. இப்போ சாப்பருமே இங்க இருக்கக்கூடிய ஜேன்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். சீக்கிரமா ஜோரோவை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. உடனே கொண்டு வாங்க. அண்ட் இது வரைக்கும் எந்தெந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே மயங்கி போயிருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் அடிபட்டு இருக்குதோ எல்லாருமே கொண்டு வாங்க. நாங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஜெருல் சமாவை காமிப்பாங்க. ஜெருல் சமா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்பீச்லெஸ்ஸா இருப்பாரு. அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு கடத்துக்கு மேல டக்குன்னு எல்லாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்பஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ஜெயின்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்பஃப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தெளிவா கேளுங்க. இப்போதைக்கு கான் நெட்ஸை சப்ரஸ் பண்ற மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஃபிகர் வந்து நம்மளோட ஐலாண்டுக்குள்ள லேண்ட் ஆயிருக்கான். அதனால எல்லாருமே கார்ட்ல இருங்க. யாருமே உங்க கார்டை இழக்காதீங்கன்ட்டு இறக்கிறாதீங்கன்ட்டு. அதுபடி ஈமுமே இப்போதைக்கு பறந்து போயிட்டு இருக்கான். அதுவும் எங்க பறந்து போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சாஞ்சியோட குரூப் நோக்கி. ஏன்னா சாஞ்சியோட குரூப் கிட்ட தான் வந்து கில்லிங்கம் இருப்பான். இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட எல்லா ஜீன்ஸ்மே சாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து என்ன முடியலையா, என்ன சொல்றீங்க நீங்க? என்னோட நம்ம ஐலாண்டுக்குள்ள லேண்ட் இருக்கனான்ட்டு எல்லா ஜீன்ஸ்மே பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி ஃபயர் வந்து ஏகப்பட்ட டேமேஜ் உருவாக்கியாச்சு. ஏகப்பட்ட இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இப்போ இது பத்தாதா இன்னொருத்தன் வந்திருக்கான்ட்டு. சோ அப்போ ஒருத்தன் வந்து இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். யாருமே உங்க வெப்பனை வந்து இறக்கிறாதீங்க. வெப்பனை வந்து கீழே வச்சிடாதீங்க. எல்லாருமே வெப்பன் எடுத்து வச்சுக்கீங்க. ஒருத்தன் பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கான்ட்டு. இப்போ ஈமு பறந்து வந்துட்டு இருக்க போஸ்ட்ல வர வழியில கன்கோவை பார்க்கறான். பார்த்து அடுத்த செகண்ட் என்ன பண்றானா ஒரு பிளாக் ஃப்ளேம் உருவாக்கி அந்த ஐஸ் மேல கன்கோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐஸ் மேல போடுறான். அது மூலமா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமா வந்து அந்த ஐஸ்மே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்கோ ஈமுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கவனம் பண்ணுங்க. இப்போ அங்கிருந்து சன்ட்ரம்ல எலிவேட்டருக்கு முன்னாடி கேட்பாங்க. அந்த இடத்துல தான் காபன் இருப்பாரு. காபனுமே இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹாக்கி நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே கிடையாது. கார்டு வழியில கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இது ரொம்பவே புதுசா இருக்குது. ரொம்பவே புதுசா இருக்குன்ட்டு காபன் சாக்குல இருக்காரு. அப்ப நமக்கு வால்ரஸ் குள்ள கேட்பாங்க. அதுல ஒரு இடம் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரோசன் ஆயிருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு இடம் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா கிச்சன். சோ கிச்சனை வந்து நம்ம லோக்கி எரிச்சு விட்டுருப்பா. சப்போ யாரோ ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு லிலித்தா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சாப்டர்ல வந்து லிலித் தான் லோக்கி கிட்ட இருந்திருப்பா. பட் இப்போதைக்கு இந்த பேனல்ல நமக்கு தெளிவா காமிக்கவே இல்ல. தெளிவா தெரியல யாருன்ட்டு. பட் ஸ்டில் ஒரு ஆள் வந்து சொல்லுது எல்லாமே மொத்தமா கருகி போயிட்டு மொத்தமா வந்து எரிஞ்சு போயிட்டு. அதுக்கு நம்ம லோக்கியுமே ஃப்ரோசனா இருக்கிறத விட இது பெட்டரா தான் இருக்குது. மூடிட்டு சாப்பிடு புலமாம இதை சாப்பிடுன்ட்டு. அதுபடி அந்த ஹேமர் அணிலு லூஃபி லோக்கி மூணு பேருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்காங்க. சப்ப நம்ம லோக்கியுமே லூஃபியை பார்த்துட்டு சீக்கிரமா உன்னோட எனர்ஜியை வந்து ரீஃபில் பண்ணு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒருத்தன் வந்திருக்கான்ட்டு. அதுக்கு லூஃபியுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு தெரியும் சொல்றான். அண்ட் சாப்பாடு வந்து ரொம்பவே ஹாட்டா இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஃபாஸ்டா சாப்பிட்டு இருக்கான். இப்போ நமக்கு நாமியை கேட்பாங்க. நாமி ஜிம்பே கிட்டயும் பிராங்கி கிட்டயும் ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம நாமியுமே எல்லாரையும் பார்த்துட்டு ஹே கைஸ் இப்போ ஏதாவது நடந்துச்சான்ட்டு. அதுக்கு நம்ம ஜிம்பேயுமே எனக்கு தெளிவா தெரியல. பட் நான் இப்போதைக்கு வந்து ஒரு ஹாக்கியை ஃபீல் பண்ணேன். அது வந்து ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்குது. மேபி ஒன் ஆஃப் த கார்னெட்ஸோட ஹாக்கியா இருக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து இதுவா இருக்க வாய்ப்பு இருக்குமான்ட்டு ஜிம்பே திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு வந்து கில்லிங்கம் ஃப்ரீ ஆவறான். ஃப்ரீ ஆனது மட்டும் இல்லாம ஓமன் பவர் மூலமா ரிவே ஆவறான். இத பத்த சாஞ்சிமே ஷாக் ஆவறான். ஹே
who the hell are you ன்டி அப்போ பின்னாடி இருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா ஜிம்பே சொல்ல ஆரம்பிக்கிறான் சாஞ்சி இந்த ஒருத்தன் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒருத்தன் அதனால பார்த்து பத்திரமா இருந்துட்டு பட் சாஞ்சிமே அதை பத்தி எல்லாம் கேட்காம ஈமு அட்டாக் பண்றதுக்காண்டி ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி ஃப்ரீ பண்ணி விடலாம் அண்ட் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்ட்டு காலை வச்சு அட்டாக் பண்ண போவானா பட் நம்ம ஈமு வந்து காலை வச்சு அசால்ட்டா தடுக்கிறான் தடுத்தது மட்டும் இல்லாம கால்ல வந்து அவனோட கால்ல வந்து பிளாக் ஃப்ளேம் உருவாக்கி அதை வச்சு சாஞ்சி அட்டாக் பண்றான் அது மூலமா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகுது அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமா சாஞ்சிமே டிஃபீட் ஆவறான் அப்போ இத பார்த்தா ஜிம்பே வந்து இந்த பிளாக் ஃப்ளேம் என்னதுன்ட்டு இப்பதான் தரமான ஒரு விஷயம் நடக்குது ஒரு கால் வந்து டக்குனிங்க லேண்ட் ஆகுது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கி வந்து இப்போதைக்கு ஈமுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்கிறான் அதுபடி லோக்கியுமே ஹே ஒன்னதான் உனக்கு எல்பஃப்ல இருந்து என்ன வேணும்ட்டி அப்போ ஈமு வந்து லோக்கியை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சர்வண்டான ஹெரால்ட வந்து நீ தானே கில் பண்ணான்ட்டி அதுக்கு லோக்கியுமே கோவத்துல வந்து பேட் ஆஸா பேச ஆரம்பிக்கிறான் உன்னோட சர்வண்டா மை ஆசி ஹெரால்டு வந்து என்னோட அப்பா அண்ட் குறிப்பா அந்த எல்பஃபோட கிங்ன்ட்டி அண்ட் நீ பேச போச்சே தெளிவா தெரியுது நீ என்ன தெரியுதா வந்திருக்கான்ட்டி அதுக்கு மூவுமே இந்த மாதிரி ட்ரபிள் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் நீ வந்து பிறக்காம இருந்திருந்தா இந்த உலகத்துல வந்து இல்லாம இருந்திருந்தான்ட்டி அதுக்கு நம்ம லோக்கியுமே பட் நான் தான் வந்து இந்த உலகத்துல இருக்குனே அதுவும் குறிப்பா இந்த எல்பஃப்ல இருக்குனேன்ட்டி கரெக்டா இந்த இடத்துல வந்து இந்த சாப்டர் முடிக்கிறாங்க இந்த சாப்டரோட கடைசி பேனல் வந்து ஒரு பேடாஸான பேனல்னு சொல்லலாம் சூப்பரா இருந்துச்சு ஈமுவும் நம்ம லோக்கியை வந்து ஃபேஸ் நிக்கிறது இதுல வந்து நம்ம லோக்கி வந்து ரொம்பவே ஹைட்டா இருப்பான் ஈமு வந்து கட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பவர் லெவல்ல ஈமு வந்து ரொம்பவே டாப்ல இருக்கான் லோக்கி வந்து கம்மியா இருக்குன்னே சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் சோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டர்ல எப்படி காமிக்க போறாங்கன்ட்டு சோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கிடையாது இப்போதைக்கு இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் அண்ட் லாஸ்டா வந்து ஸ்பாயிலர் வீடியோல சொல்லியிருப்பேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஊசப் சாக வாய்ப்பு இருக்குது எல்பஃப்ல சாக வாய்ப்பு இருக்குன்னு அதிகமா பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஈமு இப்போதைக்கு எல்பஃப் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் வில்லன் வந்து பிளாக் பீட்னு பேசிட்டு இருக்காங்க சோ பிளாக் பீட் வந்து ஈமோட டெல்ஃபோட 3D அவன் வந்து ஃபைனல் வில்லனா வருவான் கிங் ஆஃப் தி வேர்ல்டா மாறுவான் அந்த கிங் ஆஃப் தி வேர்ல்ட் பிளாக் பீட் கூட தான் வந்து நம்ம லூஃபி ஃபைட் பண்ற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது புதுசா தியரி தெரியும்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த தியரி நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த தியரியை வந்து ஒரு வீடியோ மேக் பண்றேன் அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸா மேக் பண்றேன் இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகே பை